காஃபி குடிச்சாலும் ஹார்ட் அட்டாக் வரும். இது உண்மையா பொய்யா? காஃபி குடிக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்ல முடியாது. ஹார்ட் ரிலேட்டட் வேற சில தொந்தரவுகள் வரலாம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா அது வந்து தேவையில்லாமல் அதை ஒரு மென்மையான ஆகணும், கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கணும். எல்லா எமோஷன்ஸும் இப்போ சந்தோஷம்னா எல்லாம் மனசு நிறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. சோகம் மன அழுத்தம்லாம் மனசில் தான், மன அழுத்தமே அது பேர் தான், மனத்தில் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் லெவல் வந்து மாறலாம். அது வந்து உங்களுடைய பிபி பல்ஸ்லாம் வர அந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகலாம். இதனால் வந்து உங்களுக்கு ஸ்மோக்கிங் நிறுத்தணும் அப்படின்னு எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அதான் இப்போ மூவியில் ஸ்மோக்கிங்லாம் காட்டக்கூடாதுன்னு வேறு அந்த பேன்லாம் வேறு இருக்குது. ஆமாம், பெண்களும் தான். ஹார்ட் பட்டில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் உடம்புலேருந்து. அதில் வந்து ரஜினிகாந்த் சார் தான் சொல்லுவேன், சூப்பர் ஸ்டார் சார் தான், தலைவர் தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போய் அவர் போய் உடம்பு பார்த்துக்கிறாங்க, உடனே அவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா யங் பர்சனாக நடிச்சுன்னு இருக்காங்க. டக்குன்னு கையை பிடிச்சி நாடியை பிடிச்சி எல்லாம் சொல்லிடுறாங்க சார். இன்னைக்கு அந்த கிராமத்து சைட்லாம் போனால் பிடிச்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இல்லை, எல்லா லாங்குவேஜ் மூவிஸ்லையும் இந்த ஒரு பிரச்சனை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து மயக்கடிச்சு ஊந்துருவாங்க, ஒரு லேடிஸு ஒருத்தவங்க தொட்டு பார்ப்பாங்க, உடனே ப்ரெக்னென்ட்னு சொல்லிடுவாங்க. அது சொல்லவே முடியாது. கொலஸ்ட்ரால் வந்து யாரும் நம்புறதே கிடையாது. கெட்ட கொலஸ்ட்ரால் ஆச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த வாட்ஸ்அப்பில் பரவக்கூடிய மெசேஜஸ் கொலஸ்ட்ரால் நம்பாதீங்க அப்படின்றது தான் நிறைய பேர் நம்புறாங்க. அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது அதிகமாக இருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா நாயின் படத்தில் கமல்ஹாசன் சொல்கிற டைலாக் தான், நான் அடித்தா நீ செத்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். With me, I have Dr. Babu Erumalai, interventional cardiologist. Social media open பண்ணாலே I think too many questions. என்ன நடக்குது உலகத்துல அப்படின்ற facts break பண்றதுக்காக இன்னைக்கு டாக்டர் என்னோட இணைஞ்சிருக்காரு அப்படி தான் சொல்லணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். Thank you so much சார். வந்துட்டு உங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? ஆமாம்மா, தேங்க்யூ. காஃபி ஷாப்ல வச்சு காஃபிலாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதான் சொன்னேன், இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி a complete conversation. காஃபி குடிச்சாலும் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயம் அங்கே அடிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மித்தே என் காஃபிக்காக நான் போராடுறேன் சார். இது உண்மையா பொய்யா? ஃபஸ்ட்டு அங்கே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா நானும் காஃபியை குடிக்கிறேன். சரி, காஃபி குடிக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்ல முடியாது. பட் ஹார்ட் ரிலேட்டட் வேறு சில தொந்தரவுகள் வரலாம். கெஃபீன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து குடிக்கிறவங்களுக்கு சில டைம் வந்து ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தலாம். அதை பால்பிட்டேஷன் படபடப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை 5 வேலைலாம் குடிப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு காஃபி இன்டேக்கை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். காஃபி, டீ எல்லாமே. ரெண்டாவது அசிடிட்டி. ஸோ எம்டி ஸ்டமக்கில் குடிக்கக்குள்ள சிலவங்களுக்கு, இது அனைவருக்கும் பொருந்தாது, சிலவங்களுக்கு அதனால் வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். கேஸ்ட்ரிக் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சால் அந்த காஃபி டீ எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இந்த அசிடிட்டி இருக்கவங்களுக்கு. பட் யூசுவலாக we can consume 2 in a day. ஸோ இப்போ அது டீகாஃபினேட் காஃபினா ஓகே. பட் இந்த மாதிரி தொந்தரவுங்களுக்கு இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறோம், எல்லாருக்கும் வரதில்லை. 100ல் மேபி ஒரு 5 பேருக்கு வரலாம், இல்லை 2 பேருக்கு வரலாம். ஒன்று பால்பிட்டேஷன் படபடப்பு, இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம், அவங்களுக்கு இதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி கார்டியாலஜிஸ்ட் அவங்களோட இன்டர்வியூனால நிறைய பேருக்கு ஜர்க்கு கொடுக்குறதே அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக். இதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. ஐ திங்க் டூ மெனி பீப்புள் வி திங்க் அ லாட் நவடேஸ் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது மக்கள் அதுக்கு ஒரு பயம் இருக்குல்ல சார், அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பேசிடலாம். இருதயம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹார்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் உடம்புல. நம்ம அம்மா வயிற்றில் உருவாகிறதுலேருந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் வேலை செய்யுது, நம்மளுடைய இறப்பு வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்கனுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்ம லைஃபே பாதிக்கும் தான். அதில் வந்து முக்கியமாக இந்த ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய் எல்லாருக்கும் தெரியும். பட் அதுவும் வெறும் நம்ம அதை பற்றி பயந்துனே இருந்தால் மட்டும் பத்தாது. நிறையா விஷயங்களில் இருதயத்தை பற்றி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதில் சில வந்து மூட நம்பிக்கைகளே இருக்குது, மித்துன்னு இருக்குது. அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஓகே, அந்த காஃபி குடிக்கலாம், நீங்கள் குடிக்கலாம் சார். அதை நீங்கள் சொல்லுவீங்களா? நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே சார். ஓவர் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிறோம், இல்லை பிபி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இதுக்கான ஒரு விஷயங்கள் வருது, கொலஸ்ட்ரால்னால வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல சார். பட் மெயின் ஒரு விஷயம்னால தான் அந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அது வந்து அவங்களுடைய வயதை பொறுத்து மாறலாம், ஏஜை பொறுத்து மாறலாம். இப்போ ஒரு யங் ஏஜில் வராங்கன்னா பெரும்பாலும் ஸ்மோக்கிங் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். ஸோ புகைப்பிடித்தல் பழக்கம், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, அது வேலை பளு, இல்லை பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ அது மன அழுத்தம், டிப்ரெஷன், எதனால் வேலை இருக்கலாம். அப்புறம் வந்து அவங்க தூக்கம் கம்மியாக இருக்கிறது, டயபெட்டிஸு, சுகர், கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். இதில் பெரும்பாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஹார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா அது வந்து தேவையில்லாமல் அதை ஒரு மென்மையான ஆகணும், கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கணும். அதான் ஸ்ட்ராங் மசில் பவர் இருக்குது, ஒரு இன்ஜின் மாதிரி அது. பட்
எல்லா எமோஷன்ஸும் இப்போ சந்தோஷம்னா எல்லாம் மனசு நிறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, பயம்னால பயந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, சோகம் துக்கம் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த சேடு எல்லாமே சாரோ டிப்ரெஷன் எல்லாமே வந்து மன அழுத்தம்லாம் மனசில் தான், மன அழுத்தமே அது பேர் தான், மனசில் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. அது அந்தமாரி பண்ணக்குள்ள தேவையில்லாமல் வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் தான். அதனால் நிறைய ஹார்மோன் மாறலாம். இப்போ கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் லெவல் வந்து மாறலாம். அது வந்து உங்களுடைய பிபி பல்ஸ்லாம் வர அந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகலாம். இதனால் வந்து உங்களுக்கு இருதயம் மற்றும் ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்றது. ஹார்ட் வந்து ஒரு வீடு மாதிரி. ஏன்னா இருதயம் அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாம் 2 தயம்னா வீடு இல்லை அறைன்ற மாதிரி. பட் ஆக்சுவலாக ஹார்ட்டுக்கு வந்து 4 சேம்பர்ஸ் இருக்குது, 4 அறைகள் இருக்குது, 4 அறை இருக்குது. அது 4க்குமே கதவு மாதிரி திறந்து மூடுற வேல்வ் இருக்குது. வாட்டர் பைப்பு கரண்ட் பைப் அப்படின்ற மாதிரி தண்ணி காணுன்ற மாதிரி தான் அந்த வாட்டர் பைப்புன்றது தான் நம்ம பிளட் வெசல் ரத்த குழாயின்னு சொல்கிறோம். கரண்ட்டு கனெக்ஷன்றது தான் வந்து கண்டக்ஷன் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு சைடில் ஹார்ட்டில் ஒரு அந்த சுருக்கமாக வருது கண்ட்ராக்ஷன் ஆரம்பித்தா அந்த பல்ஸ் மாதிரி இன்னொரு இடத்துல அது போகிறது. அதுதான். ஸோ ஹார்ட்டுக்குமே வந்து நமக்கு வேல்வு, வாட்டர் பைப்பு, கரண்ட் பைப்பு அதெல்லாமே கனெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஹார்ட்டில் வந்து 4 அறை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், 4 சேம்பரு, இந்த 4 வேல்வு, 3 முக்கியமான ரத்த குழாய் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 16வது நூற்றாண்டு 16th செஞ்சுரியிலே ஒருத்தவங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் பேர் வந்து லியோனார்டோ டா வின்சி. அவர் வந்து யார் தெரியுமா? இட்டாலியன் ஒரு மோனாலிசா பெயிண்டிங் பண்ணவர் அவர். ஸோ அவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, படத்தில் வரைஞ்சிருக்காரு, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது. நம்ம எல்லாமே இதை பற்றி லியோனார்டோ வின்சி பற்றி பேசினா எல்லாமே லியோனார்டோ டி கேப்ரியோ பற்றி தான் தெரிஞ்சுக்குவாங்க. அவர் டைட்டானிக் படம் ஹீரோ, அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அந்த ஹார்ட் 4 சேம்பர்னு சொல்லிடுவோம். ஆனால் இன்னி வரைக்கும் வாட்ஸ்அப்பில் இமோஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் தான் கொடுக்குறாங்க. அந்த ஷேப் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய தேரியெல்லாம் இருக்குது. ஹார்ட் எமோஜி டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது, ஹார்ட் பிளட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கான். பிளட் கலர் என்ன? ரெட். எதனால ரெட் கலர்ல இருக்கு? அதுல வந்து அந்த ரெட் பிளட் செல், சிவப்பு அணுக்கள் இருக்கு, அதுல ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கு. பட் இதுல வந்து நம்ம ப்ளூ கலர் பிளட்டும் பார்க்கலாம். ப்ளூ கலர் பிளட் மனிதர்கள் கிடையாது, ஆக்டோபஸ். இப்போ எனக்கு அட்டாக் வந்திருக்கும் போல. ப்ளூ கலர் பிளட் மனிதர்களுக்கு எப்போ வரும்னா வியாதி இருந்தால் வரும். அந்த ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க, சைனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில அந்த கன்ஜெனரல் ஹார்ட் டிசீஸ் பிறப்பால் வரக்கூடிய கண்டிஷனில் இல்லை லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ளூ கலர் பிளட் மாறலாம். இதை நம்ம சொன்னோன்னா சிலவங்க கேட்பாங்க க்ரீன் கலர் பிளட் எங்கேயா இருக்குமான்னு. அது படத்தெல்லாம் ஏலியன்ஸுக்கு காட்டுறது தான். இன்னும் ஏலியன்ஸ் நம்ம நேராக பார்க்கல, பார்த்தா கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி பிளட் இருக்குமா நன் கலரில். சார் பிளட்லேயே நீங்கள் இவ்வளோ கலர் செய்யும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ்க்கே வந்து ரொம்ப அழகாக 2 கதவுகள் இருக்குது, ஒரு டோர் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் ஐ திங்க் எப்பவுமே என்னன்னா, ஒரு விஷயம் அந்த பிளாக்னு வரும்பொழுது people are thinking அந்த ஒரு பிளாக் இருந்தாலே அது மேஜர் சைன் ஃபார் தி அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பயத்தை அவங்களை உண்டு பண்ணுது இல்லையா? ஸோ இப்போ உடம்பு வந்து ஒரு வண்டி மாதிரி ஒரு வெஹிக்கிள்னு சொன்னால் ஹார்ட் வந்து ஒரு இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அது சுருங்கி விரியறதுனால கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சொல்கிறோம். அந்த பிளட் வந்து எல்லா இடத்துலையும் மூளைக்கு போகுது, உடம்பு ஃபுல்லாக போயிட்டு திருப்பி ரிட்டர்னும் வருது. ஸோ அந்த இன்ஜின் வேலை செய்யணும்னா நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் சப்ளை மாதிரி இந்த கரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், 3 ரத்த குழாய்கள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் கொழுப்பு படியலாம். ஸோ அது கொழுப்பு படிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. படத்தில் நான் காமிச்சேன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ரத்த குழாய், இது மைல்டு பிளாக்கு, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் பிளாக் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பிளாக்ல வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலேயோ வேறு சில விஷயங்களாலேயோ பிளாக் ரப்சர்னு சொல்லுவாங்க, பிளவு ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாட் ஃபார்ம் ஆகிடலாம். கிளாட் எப்படி ஃபார்ம் ஆகிடும்னா நம்ம ஒரு காயம் பட்டால் ரத்த குழாய் அப்படி டோட்டலாக பிளாக் ஆகிடுதுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படிஞ்சிடலாம். இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம், மாரடைப்பு நோய். ஸோ இது ஏதாவது ஒரு ரத்த குழாயிலே திடீர்னு ஏற்படலாம். அதான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக் மீதி பகுதி வந்து ரத்த குழாய் கிளாட் ஆகிறதுனால வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கவங்க உடனே அதை தான் தாங்க முடியாத வலி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அவங்களுக்கு பேசிக்கு முதல் உதவி மருந்துகள்லாம் கொடுப்போம். அப்புறம் அவங்களுக்கு ஆஞ்சியோகிராஃபி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இப்போ வந்து ஐ திங்க் டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் நிறைய நீங்களும் அங்கே வச்சுருக்கீங்க. ஸ்டார்டிங் வித் பேஸ் மேக்கர் ஒரு கட்டத்தில் வந்து இட் வாஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஒரு மிஷன் மாதிரி இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சர்ஜரிஸும் வந்து நோ சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். பேஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு கருவி வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். சில கண்டிஷன் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸ் ரேட் வந்து ஆவரேஜாக 70-74 இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 60 வரைக்கும் தூங்கக்குள்ள நமக்கு போகலாம், 50-60 கூட போகலாம். நம்ம வேலை செய்யக்குள்ள, இப்போ பேசக்குள்ள, நடக்கக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரே லெவலில் இருக்காது. இந்த ஃபோனோட பேட்டரி மாதிரி தான், நம்ம நிறைய யூஸ் பண்ணால் நிறைய தேவைப்படும். சில டைம் வந்து அந்த பல்ஸ் ரேட் வந்து 40 கீழெலாம் போயிடலாம். அது சில கண்டிஷனால் வரலாம். அதேமாரி அந்த ரிதம் இர்ரெகுலராக மாறிடலாம், ஹார்ட்டோட ரிதம். அப்பயும் வந்து மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அந்த ரிதமை சீர்படுத்துறதுக்காகவும் இல்லை ஹார்ட் ரேட் பல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் பேஸ் மேக்கர் அப்படின்னு கருவி வைக்கிறோம். அது வந்து காலங்காலமாக சின்னதாக இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தோலு கீழே ஒரு பேஸ் மேக்கர் வச்சு அது ஒரு வயர் மாதிரி லீடுன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அதுலேயே நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இப்போ பேஸ் மேக்கர், இது ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹார்ட்டுக்குள்ளே போய் ஒரு ஆஞ்சியோகிராஃபி இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி நேராக ஒரு ஊசி மூலமாகவே கிரிச்சல் தையல்லாம் இல்லாமல் வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். பண்ணிவிட்டு உடனே பேஷண்ட் வந்து அடுத்த நாளே கூட டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு அது அட்வான்ஸ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ இதுவே வந்து இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும், இது எந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் இருக்குது தேவைன்னா கொடுக்கும். எப்பயுமே வந்து டிமாண்ட் மோடுன்னுவாங்க, எப்போலாம் டக்குன்னு வந்து மைக்ரோ செகண்டில் ஹார்ட் ரேட் கம்மியாக போச்சுன்னா அதை பேஸ் பண்ணும். ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லெட்ஸ் டாக் அபவுட் த பல்ஸ். ஒரு டைம்லலாம் வந்து டக்குன்னு கையை பிடிச்சி நாடியை பிடிச்சி எல்லாம் சொல்லிடுறாங்க சார். இப்போவும் அந்த நாடி பிடிச்சி எவ்வளோ தூரம் அது வந்து சம் பீப்புள் டூ பிலீவ் ஸ்டில் இல்லை. இன்னைக்கு அந்த கிராமத்து சைட்லாம் போனால் பிடிச்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ மூவிஸில் இந்தியனில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் இருக்கிற மூவிஸ்லையும் இந்த ஒரு பிரச்சனை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து மயக்கடிச்சு ஊந்துருவாங்க, ஒரு லேடிஸு ஒருத்தவங்க தொட்டு பார்ப்பாங்க, உடனே ப்ரெக்னென்ட்னு சொல்லிடுவாங்க. மதரோட பல்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து ப்ரெக்னென்ட் இல்லையான்னு சொல்லவே முடியாது, அது கன்ஃபர்மேஷனே பண்ண முடியாது. ஸோ அது வந்து எப்போ காலங்காலமாக வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தான். ஆமாம், இது எப்படின்னா சீஷஸ் வந்தா காக்கா வலிப்பு வந்ததுன்னா கையில் சாவி கொடுத்தா சரியாயிடும் சொல்கிறாங்க பாங்க, அதுவும் படத்துலையும் காட்டுவாங்க. அந்த மாதிரியே தான் மதரோட அந்த லேடியோட பல்ஸ் பார்த்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட்டான்னு சொல்றது அதுவும் நடக்காது. நான் ஹார்ட் டாக்டருங்க, அதனால நான் சொல்ற பல்ஸ் பத்தியா நம்புங்க, அவ்வளவுதான். பல்ஸ் பத்தி நான் பேசலாம் இல்ல சார், உங்களை நம்புறேன் சார். I'm just asking. ஏன்னா இன்னைக்கும் அது ஒரு விஷயம் போயிட்டே தானே இருக்கு. சூப்பர் சார், இதை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ மூலமா. சார் நிறைய விஷயத்தை அழகா பிரேக் பண்ணிட்டே வரீங்க. முக்கியமா இதுவே இந்த நாடி துடிப்பே வந்து இப்போ எல்லாருக்கும் துடிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அகைன் another one was ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச் இஸ் கனெக்டட் டு ஹார்ட் அட்டாக். அதோட கவுண்ட் கொடுக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இட் கிவ்ஸ் யூ எவ்வளோ தூரம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து நமக்கு ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சில ஒரு பேசிக் ரிதம் அப்னார்மாலிட்டினாலும் கண்டுபிடிக்கலாம். பட் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரைட்டாக அதில் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறது அவங்க டிஸ்க்ளைமரே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஹார்ட் அட்டாக்ன்றதெல்லாம் இதில் பார்க்க முடியாது. ஒரு பெயின் இருந்தால் பக்கத்தில் ஒரு இசிஜி எடுத்து போய் பார்க்கணும், ஒரு ப்ராப்பர் இசிஜி. பட் வந்து பல்ஸ் ரேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கவுன்ஸ் தான் மெயினாக. ஹார்ட் ரேட் சில பேசிக் ரிதம் அப்னார்மாலிட்டி அதுவும் கண்டுபிடிக்கலாம். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் ரிதம் இரெகுலர் ஆச்சுன்னா அதில் ஹார்ட்டில் சின்னதாக கிளாட் ஃபார்ம் ஆகி மூளைக்கு ஸ்ட்ரோக்கும் போகலாம். பட் ரொம்பவும் நிறைய கண்டிஷன்ஸ் அதில் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில். எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து 110 இருக்குது, 120. நார்மலாக ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்கள் நடக்கிறீங்க, இப்போ நான் பேசுகிறேன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும், ஓடுறாங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படியே அமைதியாக படுத்துருக்குள்ள ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அப்படியே ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், கையில் கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஒரு பேட்டரி நம்ம உடம்பு எவ்வளோ தேவைப்படும், அதான் தான் சொன்னேன். ஹார்ட் வந்து ஒரு இன்ஜின் மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அந்த டைமில் நிறைய யூஸ் ஆகணும், சில டைம் அப்படி இருக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ரிங் சார். ஃபிங்கர் ரிங் வந்து இட் இஸ் ஸ்ட்ரெயிட்லி கனெக்டட் டு த நர்வ் அப்படின்ற ஒரு விஷயம்கான அதுவும் பேசப்பட்டு இருக்கு. ஆமாம், ஸோ இது ஒரு மித்து. என்னன்னா எல்லாருமே வந்து அந்த ரிங் ஃபிங்கரில் தான் நான் போட்டுக்கல. பட் ரிங் ஃபிங்கரில் எல்லாருமே வந்து இந்த 4வது விரலில் வந்து ரிங் போட்டிருக்காங்க, அதுவும் லெஃப்ட் சைடில் தான் போடுவாங்க. இது காலங்காலமாக ஒரு அசம்ஷன். அதாவது இங்கேருந்து அந்த ரிங் ஃபிங்கர்லேருந்து நேராக ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ரத்த குழாய் வெயின் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி. காலப்போக்கில் நம்ம கண்டுபிடிச்சது எல்லா ரத்த குழாயுமே திரும்பி ரிட்டர்ன் வந்து ஹார்ட்டுக்கு தான் போய் ஆகணும், பிளட். அது ஒரு மித்து தான். இது ஃபாலோ பண்ணலாமா வேணாமா சார்? அதனால ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு இல்லாத வரைக்கும் ஓகே தான். பட் அதுவும் ஒரு லைட்டாக கிளியர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதுக்கான இது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா இட் வில் லீட் டு அ பிகர் இதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இருதயம் அந்த அடைப்பு வர்றதுக்கு, ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்று வயது அதிகமானாலே ஆகலாம். அப்புறம் யங் பீப்புள் வந்து ஸ்மோக்கிங், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் கம்மியாகிறது, இதெல்லாமே காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து இப்போ இந்த கொலஸ்ட்ராலை வந்து யாரும் நம்புறதே கிடையாது. ஏன்னா கொலஸ்ட்ரால் இந்தமாரி ஒரு பாதிப்பு இருக்கும், அது அதிகமாக கெட்ட கொலஸ்ட்ரால் ஆச்சுன்னா இந்தமாரி பாதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த வாட்ஸ்அப்பில் பரவக்கூடிய மெசேஜஸ் கொலஸ்ட்ரால் நம்பாதீங்க அப்படின்றது தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. பிளாக்குன்னு யாருக்கு பார்க்குறது, பிளாக் வந்தால் யார் ட்ரீட் பண்ணுறது, ஹார்ட் டாக்டர் தானே, அவங்க சொல்கிறதாச்சும் கேளுங்கன்னு சொல்கிறோம். யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது அதிகமாக இருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா நாயின் படத்தில் கமல்ஹாசன் சொல்கிற டைலாக் தான், நான் அடித்தா நீ செத்துருவ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அவ்வளோதான். அதிகமாக இருந்ததுன்னா என்றைக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுக்கும், அப்போ பெருசாக இருக்கும், மேஜராக இருக்கும் பிரச்சனை. பிபியும் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது அதிகமாக போனாலும் ஆபத்து, கம்மியாக போனாலும் ஆபத்து, மயக்கடிச்சு ஊந்துடலாம். இதுக்கு ஒரு அனாலஜி கொடுக்கணும்னா சிங்கம் படத்தில் சூரியன் சார் சொல்கிற டைலாக் தான், ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிபி ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா தலையில் தான் பிரச்சனை வரும். சுகருக்கு பார்த்தீங்கன்னா அளவை மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சு. அதான் வந்து நம்ம எவ்வளோ தூரம் சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணுறோமோ, அதான் ஆடட் சுகர், ரிஃபைன் சுகர். ஏன்னா நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் மற்ற பொருள்லேருந்தே வந்துடும், ப்ரோட்டீன், ஃபேட், மற்ற விஷயங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் அதுலேருந்தே வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகரை அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் சுகர், ஆடட் சுகர் இல்லாமல் இருக்கிறதோ, எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் போட தேவையில்லை, அது வந்து உடம்புக்கு நல்லது. ஒன்ஸ் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு இசிஜி, எக்கோ, இந்த 3 டெஸ்ட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இசிஜி, எக்கோ
ப்ளஸ் அந்த ட்ராப்பனின் அப்படின்ற பிளட் டெஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆஞ்சியோகிராஃபின்னு உடனே அட்வைஸ் பண்ணுவோம். ஆஞ்சியோகிராஃபியில் தான் பிளாக் இருக்குதான்னு டை இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட்டில் பிளாக் இருக்குதா அப்படின்னு பார்க்குற டெஸ்ட். இல்லை ஹார்ட் அட்டாக்னு வராங்க, எல்லா ரத்த குழாய்களும் 70% மேலே இருந்தாலும் சிக்னிஃபிகன்ட் பிளாக் தான். அவங்களுக்கு ஸ்டென்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டென்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிதாக்கப்பட்ட மேக்னிஃபைடு ஸ்டென்ட்டோட இது படம் மாடல். பட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் மெட்டல், அது உள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம பலூன் வச்சு விரிவுபடுத்திடும். ஸோ அதுக்கப்புறம் இது வழியாக ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கும். வாய்க்காலில் மண் வந்துருச்சுன்னா நம்ம பைப்பு போட்டு மண்ணை விரிவுபட்டு தண்ணி ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டென்ட்ன்றது. அதுலேயும் சரிப்படாதவங்களுக்கு சிலவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது என்ன தான் பிளாக் இருந்தாலும் அதை டச் பண்ண மாட்டாங்க. இருதய அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து ஒரு பைபாஸ் ரோடு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற நவீன அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன வகையான பிளாக் இருந்தாலும், அதாவது அது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, அட்வான்ஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி டெக்னிக், சிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து யாருக்கு பண்ணலாம், என்ன வயசுனாலும் பண்ணலாம். வயது ரொம்ப அதிகமான இல்லை, யாருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியலனாலும், ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணி மறுபடியும் பிளாக்னு வந்தவங்களுக்கும், இல்லை கிட்னி ப்ராப்ளம், வேறு சில ஹார்ட் பேஷண்ட் கம்மியாக இருக்குது, லங் ப்ராப்ளம், அந்த மாதிரி எந்த ஒரு கோமார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க இணை நோய்கள் இருந்தாலும் இப்போ இருக்கிற அந்த அட்வான்ஸ் டெக்னிக் மூலம் நம்ம அவங்களுக்கு உடம்பு எல்லாமே தேவையான அளவுக்கு இண்டிகேட்டடாக இருந்துன்னா அது அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அது பண்ணலாம். ஸ்கேனிங் பண்ணுறோம், எப்படி ஹார்ட் எக்கோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி உள்ளேயும் ரத்த குழாயிலையும் ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸோ ரத்த குழாய்க்குள்ளேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஸ்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பிளாக் இருக்குது, எந்த மாதிரி கருவி யூஸ் பண்ணணும், ஸ்டென்ட் பண்ணதுக்கப்புறம் போதிய அளவு டைலேட் ஆகிடுச்சா, விரிவடைஞ்சிருச்சா, ஏன்னா திருப்பி பிளாக்னு வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுறதுனால ஆமாம் அதுவும் உள்ளே அது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்குள்ளே அடிஷனல் ஸ்டெப். ஸோ அதை பண்ணக்குள்ளே அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ரீஸ்டோனோசிஸ் மறுபடியும் பிளாக் வர சான்சஸ் கம்மிப்படுத்தும். சார் இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க சார், எனக்கு ஏதோ ஒரு சயின்ஸ் கிளாஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நான் கேட்டால் தப்பாகிடுமான்னு தெளிவு பண்ணீங்க. சிப் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ இதுக்காக நீங்கள் சிப் வைப்பீங்களா உள்ள, இல்லை என்ன இது? இல்லை ஸோ சிப் ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து ஒரு அப்ரிவேஷன் தான் அது. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஹை ரிஸ்க் இண்டிகேட்டட் பிசின்னு சொல்லுவோம். அதான் அட்வான்ஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி, காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. அதை சவாலான பிளாக்குக்கும் சேலஞ்சிங் பிளாக்ஸுக்கும் பண்ணுறது. அதில் வந்து சிப்லாம் எதுவும் வைக்க மாட்டோம். ஸோ இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில் பிளாஸ்டிக் எதுவும் வைக்கிறது இல்லை, அது பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதேமாதிரி சிப் ஆஞ்சியோபிளாஸ்டியில் சிப் எதுவும் வைக்கிறது இல்லை, அட்வான்ஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆர்ட்ரி, வெயின், நர்வ் அப்படின்னு இருக்குது. இப்போ ஆர்ட்ரினா வந்து நம்ம தமனின்னு சொல்லுவோம். இப்போ வெயின் வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ரத்த குறையெல்லாம் நரம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ நரம்பு டாக்டர் என்னன்னு கூப்பிடுவாங்க, நியூராலஜி டாக்டர். நியூராலஜி அப்போ தமிழில் வந்து எப்படி அவங்க வந்து இதாகும். ஸோ அப்போ வந்து நர்வ்ன்றது வந்து தமிழ் வந்து நரம்புன்னு தான் சொல்லணும். ஆர்ட்ரி வந்து தமனின்னு சொல்கிறோம். தமனி, ஆமாம் தமனி. கொரோனரி ஆர்ட்ரினா கொரோனரி தமனி அப்படின்னு சொல்கிறது. கொலோக்கியெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள எல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா டாக்டர் பேஷண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் நரம்பு டாக்டர் பார்க்கணும்னு வந்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டாக்டர் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அவங்க நர்வ் டாக்டர் கிட்ட போக வேண்டியவங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாருமே கொடுத்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி இந்த மாதிரி நிறைய இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. இதை தாண்டி வேறு என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஆஞ்சியோபிளாஸ்டி அதாவது ஸ்டென்ட் பண்ணுறது, பிளாக் இருந்தால் அது சொல்லியிருந்தோம். ஹார்ட்டுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த குழாய் மட்டும் இல்லை, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்துக்கு தான் பேஸ் மேக்கர்னு சொல்கிறோம். எப்போலாம் இதய துடிப்பு கம்மியாக போதும். அப்புறம் வந்து வீடு மாதிரினா வேல்வுன்னு சொல்லலாம், கதவு மாதிரி இருக்குது அப்படின்றது. எப்போ அந்த வேல்வு ஒழுங்காக திறக்கலையோ, திறந்து மூடனா தான் நம்ம பிளட் வந்து ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போக வேண்டியிருக்கும். அது சில டைம் ஒழுங்காக திறக்காது, அதை ஸ்டிஃப் ஆகிடுச்சு. தமிழில் வந்து நம்ம வேல்வ் சுருங்கிடுச்சுன்னு சொல்கிறோம். அது ஃபுல்லாக ஸ்டிஃபாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்க வேண்டிய அந்த வேல்வு ஒரு என்ன ஒரு ரொம்ப ஒரு டைட்டான டோர் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், கதவு ஃபுல்லாக திறக்கலாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரியோ இல்லை சில டைம் ஒழுங்காக மூடாது, போன பிளட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அது வேல் லீக்குன்னு சொல்லுவாங்க. பட் போன பிளட் வந்து அந்த ஒரு அறையிலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வருது, ஏன்னா ஃபார்வர்ட் ஃப்ளோ இல்லாதனால. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு காலகாலமாக நம்ம அந்த மாறு எலும்பை பிளந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் தான் மாற்றிக்கிட்டு வந்தாங்க. இது அறுவை சிகிச்சை டாக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற நவீன அட்வான்ஸ்மெண்ட் மூலம் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நான் முன்னாடி சொன்னபாங்க ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், அதாவது தொட வழியாக ஊசி போட்டு அது வழியாகவே அந்த ஒரு சுருக்கின வேல்வை அணைச்சி கிரிம்ப்டு வேல்வுன்னு சொல்லுவாங்க, அதை ஹார்ட்டில் போய் பொருத்தலாம். ஸோ அதை வேல்வு ஒழுங்காக திறக்கலாம். சரி, முன்னாடி அவங்க ஆப்ரேஷன் பண்ணி டிஷ்யூ வால்வ் ஏற்கனவே வச்சிருந்து சர்ஜரியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஷ்யூ வால்வ் வச்சுருக்காங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி, இப்போ அது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா மறுபடியும் நம்ம அந்த கெத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது TAVR ட்ரான்ஸ் கெத்தீட்டர் அயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட். அது அயோட்டிக் வேல்னு ஒரு வேல், அது ஃபைனல் எக்ஸிட் கேட் ஹார்ட்டில் இருக்கிறது. அது இல்லாமல் மீதி 3 வேல் எல்லா வேல்வுமே ஆப்ரேஷன் இல்லாமல் மாற்ற முடியும். வேல் லீக் இருந்தாலும் கிளிப்புன்னு போடுவோம். ஸோ மைட்ரா கிளிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமல் அந்த வேல் எல்லாமே மாற்றலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு இருதயத்தில் ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோல் செப்டல் டிஃபெக்ட். காலகாலமாக அதுவும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு கலந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே வந்து நம்ம வந்து அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணியாச்சு. சின்ன பசங்களுக்கு பெரும்பாலும் வந்து பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு ஸ்கார் தரும்பு தெரியும். இப்போ அது இல்லாமல் தொட வழியாக நம்ம ஊசி போட்டு அந்த பிளாக்னு ஒரு அடைச்சிடலாம் கருவி மூலம், டிவைஸ் க்ளோஷர்னு.
அதனால் வந்து பெற்றோர்களும் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. முக்கியமாக அந்த லீவ் நாள் சம்மர் ஹாலிடே இல்லை டிசம்பர் வின்டர் ஹாலிடேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தொடவழியாக ஊசி போட்டு நம்ம கருவி மூலம் அந்த டிவைஸ் க்ளோஷர் இந்த ஓலியும் அடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ் மேக்கர், வேல் ரீப்ளேஸ்மெண்ட், காம்ப்ளெக்ஸ் சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி, அந்த டிவைஸ் க்ளோஷர், ஸோ அது எல்லாமே இருக்குது. லீட்லெஸ் பேஸ் மேக்கர் அதெல்லாமே இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸ்மோக்கிங். இது ஸ்மோக்கிங் மட்டும் ஸ்லைட்ல டிஃப்ரெண்ட். மற்ற சுகர் பிபி கொலஸ்ட்ரால் மாதிரி இல்லாமல் இந்த சுகர் பிபி கொலஸ்ட்ரால் மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்குனால பக்கத்தில் இருக்கிறவங்களும் பிரச்சனை வரலாம். அதான் பாசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. அதான் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லலாம், பாசிவ் ஸ்மோக்கிங். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதான் கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் பிளேஸில் ஏன் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புகைப்பிடித்தால் பக்கத்தில் இருக்கவங்களும் பிரச்சனை வரலாம். இப்போ நம்ம ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லங் ப்ராப்ளம் வரலாம், கேன்சர் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். இது பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணாலும் அவங்களுக்கும் வரலாம். இப்போ வந்து நிறைய இடத்துல போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, நான் பண்ணல, நான் கூட இருந்தால் உங்களுக்கும் வரலாம். அது சின்னவங்க வீட்லேயும் அதேமாதிரி பண்ணாங்கன்னா நான் சொல்லுவேன், யாராவது பண்ணுறாங்க நான் வீட்டில் நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம், அதனால் பண்ணாதீங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை. இப்போ நிறுத்தினாங்கன்னா ஒரே 1 இயரில் நிறைய விஷயங்கள் கம்மியாகும். ஸ்மோக்கிங் நிறுத்தினா ஹார்ட் வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் டோட்டலாக, ஹார்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் டோட்டலாக பழைய லெவலுக்கு, நான் ஸ்மோக்கிங் லெவலுக்கு போகணுன்னா 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஆகலாம். இருதயம் மட்டும், ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள். அதுவும் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலில் கூட பிரச்சனைகள் வரலாம். காலில் பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்னு சொல்லுவாங்க, காலில் போகிற பிளாக்லாம் வரலாம். நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு ஸ்டென்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு 3 தடவை பிடிச்சேன், இப்போ வாரத்துக்கு ஒரு தான் பிடிக்கணும், மறுபடியும் வந்து அட்மிட் ஆவாங்க, மூளையில் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ரத்த குழாய் அடைப்பு வந்துருச்சு. ஸோ ஸ்மோக்கிங் இவர் உடம்புல இவர் நல்லவர் அதெல்லாம் தெரியாது. ஸ்மோக்கிங்க்கு வந்தால் அது எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான், நமக்கும் வரலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க வரலாம். ஸோ ஸ்மோக்கிங் நிறுத்தணும் அப்படின்னு எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். மூவிலையும் வர ஆக்டர்ஸ் அவங்கலாம் வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதனால தான் இப்போ மூவியில் ஸ்மோக்கிங்லாம் காட்டக்கூடாதுன்னு வேறு அந்த பேன்லாம் வேறு இருக்குது. ஆமாம், பெண்களும் தான். நாங்கள் வந்து எங்கள் கிட்ட வரவங்க கிட்ட, பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வெயின் அதாவது ஒரு வலின்னு வரவங்களுக்கு நீங்கள் சுகருக்குதா, பிபிக்குதா, கொலஸ்ட்ரால்க்குதா அப்படின்னு நம்ம கேட்டு வரோம். அப்போ நம்ம வந்து இந்த பெண்களாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் யோசிப்போம், கேட்கலாமா அவங்கள ஸ்மோக் பண்ணுவாங்களா ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு. இப்போ வந்து இல்லை, நாங்கள் சர்வசாதாரணமாக நாங்களும் கேட்கணும், அவங்களும் நிறைய பேர் ஆமாம் கேஷுவலாக வந்து ஆமாம் நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம், அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த ஸ்மோக்கிங்னால ஹார்ட் பட்டில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் உடம்புலேருந்து. அதில் வந்து இருதய சம்மந்த பிரச்சனை ரொம்ப காமன், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹார்ட் லங் பிரச்சனைகள்லாம் வரலாம், அதனால் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னொன்றும் இருக்குல்ல சார், அகெயின் இதுலேயே ஒரு மித் இருக்குது, உடனே நிறுத்தினாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, ஸோ அது உடனே நிறுத்தினாலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. உடனே நிறுத்தினா நல்லது தான். மேபி ட்ரிங்கிங் உடனே நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து அந்த வித்ட்ராவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிங்கிங் நிறுத்தினா 1-2 நாளில் கை உதறல் அந்த மாதிரிலாம் வரும், அது படிப்படியாக நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் இருக்குது ட்ரிங்கிங். இது ஸ்மோக்கிங்கு அதேமாதிரி டி அடிக்ஷன் ப்ரோக்ராம், நிக்கோட்டின் ஃப்ரீ வேறு சில டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. உடனே நிறுத்தினால உடனே வந்து பிரச்சனைலாம் வரல, எவ்வளோ தூரம் சீக்கிரம் நிறுத்தினாங்களோ நல்லது தான். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்தது, ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நீங்கள் நிறைய கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஓடிட்டே இருக்கிற உலகத்தில் ஒரு சின்ன அட்வைஸ் ஒரு டிப் ஏதாவது ஒன்று உங்கள் சைட்லன்னு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஸோ வந்து இது பிஸி வேர்ல்டு, யாருக்குமே டைம் இல்லை, எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கும். பட் நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உடம்பு. ஸோ அதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கு தேவையான அப்பப்போ வந்து ஒரு வண்டி இருந்தால் எப்படி நம்ம ஓவராலிங் சர்வீஸ்லாம் பண்ணுவோம், நம்ம தேவையான உடம்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அது நல்ல உணவு பழக்க வழக்கம். ஸோ ரொம்ப இனிப்பான பொருட்கள், ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிற பொருள்லாம் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சதுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸு, பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். டெய்லி உடல் எக்ஸசைஸ் இருக்கணும், கொஞ்சம் வாக்கிங் இருக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து போதிய அளவு தூக்கம் இருக்கணும். ஒரு 7 மணி நேரம் தூக்கன்றது வந்து நல்லது, புரியுதுங்களா? இப்போ நான் வந்து சிலவங்க பார்க்கல 12 மணி நேரம் தூங்கினாலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் லக்ஸரி லைஃப். இதுக்கு எதில் கொடுத்து வச்சவங்கன்னா அவங்க தான். நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பார்க்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேங்க் சம்மந்தமான பிரச்சனைனா பேங்க் ரிலேட்டட் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவோம். கரண்ட் சம்மந்தமான பிரச்சனை எலக்ட்ரிஷியன் தான் கூப்பிடுவோம். வாட்டர் நம்ம ரெண்டும் பிளம்பர் தான் கூப்பிடுறோம். உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்த்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்டு, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணவங்க அவங்கெல்லாம் கேட்டு கடைசியாக தான் டாக்டர் கிட்ட வரும். அதுக்குள்ளே வந்து ஏன்னா நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுடைய டைம் நிறைய வீணாகும். எஸ்பெஷலி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் எவ்வளோ ஏர்லியராக பார்க்குறீங்களா. இப்போ அதில் வந்து நான் வந்து மிகவும் மதிக்கத்தக்க ரஜினிகாந்த் சார் தான் சொல்லுவேன், சூப்பர் ஸ்டார் சார் தான், தலைவர் தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போய் அவர் போய் உடம்பு பார்த்துக்கிறாங்க, உடனே அவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா யங் பர்சனாக நடத்தின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், பாருங்கள். ஏன்னா சில டைம் சிலவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 65 வயசு ஆச்சு, நான் பண்ணிக்கலாமா. நான் சொல்லுவேன், உதாரணம் பாருங்கள், அவர் போகிறாங்க, கரெக்டான வியாதிக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, இன்னி வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி நீங்கள் வந்து தேவையான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எடுத்திங்கன்னா அவர் மாதிரி இளமையாகவே இன்னும் அவர் நடிச்சுங்கிற மாதிரி நீங்களும் ஆக்டிவாக இருக்கலாம். எல்லாரும் அது மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க.